திருவண்ணாமலையில் மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தில் வைத்தே திமுக அமைச்சர்கள், அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த திமுகவின் கட்சி ரீதியிலான கூட்டத்தில் அக்கட்சியின் அமைச்சர் சிகாமணிகள் மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தையே கட்சி ஆபீஸாக மாற்றி கூட்டத்தில் பங்கேற்ற காட்சிகள்தான் இவை. தமிழகத்தின் விளம்பர முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. காணொலி காட்சி வாயிலாக கூட்டம் நடத்தப்படுவது தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுக்கு திமுக சார்பில் முன்பே சர்க்குலர் அனுப்பப்பட்ட நிலையில் நாங்க ரொம்ப ஒபீடியன்ட் என்ற ரேஞ்சுக்கு திமுகவின் சின்சியர் சிகாமணிகளான அமைச்சர்கள் சேகர் பாபுவும் ஏவ வேலுவும் கண்களை விரித்துக் கொண்டு விளம்பர முதலமைச்சரின் கூட்டத்தில் பங்கேற்றதன் காட்சிகள்தான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அடிப்படை வசதிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் திமுக அமைச்சர்கள் சேகர் பாபு, ஏவ வேலு மற்றும் அம்மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடந்து கொண்டிருக்க, அப்போது விளம்பர முதல்வர் தலைமையிலான திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு நேரமானதால் உடனே மாவட்ட ஆட்சியர் அறையில் வைத்தே அமைச்சர்கள் இருவரும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்றது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஒரு மாவட்டத்தின் அரசு நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திமுகவின் கட்சி ஆபீஸ் போல பயன்படுத்தி இருப்பது ஆட்சி அதிகாரத்தின் பேரில் திமுக அமைச்சர்களின் ஆணவ போக்கு என்ற ரீதியில் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது. திமுகவின் கட்சி ரீதியிலான நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தில் வைத்து நடத்தியது மட்டுமின்றி மாவட்ட ஆட்சியரின் கம்ப்யூட்டர் வாயிலாகவே திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்றதும் கடும் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியரையே வெளியேற்றிவிட்டு அவரது அலுவலகத்தை திமுக அமைச்சர்கள் ஆக்கிரமிப்பு செய்து திமுகவின் கட்சி கூட்டத்தில் பங்கேற்றதும் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் அரசு அதிகாரிகள், கோவில் நிர்வாகிகள், காவல்துறை அதிகாரிகள் என பலரும் பங்கேற்றிருந்த நிலையில் அவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். அரசு நிர்வாகம் சார்ந்த ஆலோசனை கூட்டத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஆட்சியரையும் அரசு அதிகாரிகளையும் வெளியேற்றிவிட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்தே திமுக சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துணிச்சலாக பங்கேற்றிருப்பது தமிழகத்தின் ஆட்சி நிர்வாகத்தில் திமுகவின் தலையீடும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையே காட்டுகிறது. எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சாராமல் நாட்டு மக்களின் நலனையும் அரசின் நிர்வாகத்தையும் நடுநிலையோடு மேற்கொள்ள வேண்டிய அரசு அதிகாரிகள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் திமுகவின் தேர்தல் பிரச்சார ஏஜென்ட்டுகளாக பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது ஆட்சியர் அலுவலகத்தையே திமுக கட்சி ஆபீஸ் போல அமைச்சர்கள் பயன்படுத்தி இருப்பது ஆட்சி அதிகாரத்தை திமுக எந்த அளவுக்கு துஷ்பிரயோகம் செய்கிறது என்பதையே காட்டுகிறது.